First Corinthians chapter 2 verse 1 to 16. Verse 1. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனம் வரை. சகோதரரே, நான் உங்களிடத்திலே வந்தபோதும் தேவனை பற்றிய சாட்சி சிறந்தது. வசனிப்பை போடுவது ஞானத்தோடுவதும் அறிவிக்கிறவனாக வரவில்லை. And I, brethren, when I come to you, come not with the excellency of the speech of the wisdom, declaring unto you the testimony of the God. வசனம் 2. இயேசு கிறிஸ்துவையே சிலுவையிலே அறையின்றி வேறு ஒருவரையும் தங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானிக்கிறேன். For I demand not to know my things among you save Jesus Christ and him and crucified. வசனம் 3. அல்லாமலும் நான் பவுலை தேடும் பயணத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்திலே இருந்தேன். And I was with you in the wickedness and in the fear and in much and troubling. வசனம் 4. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கும். And my speech and my preaching was not with an electronic words of the man as wisdom, but in the demonstration of the scripture and of the power. வசனம் 5. என் பேச்சு என் பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நியாயமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறதும். That and hear faith and shall not understand in the wisdom of the man, but in the power of the God. வசனம் 6. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை போதிக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவைகளையே இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. How habits we speak and wisdom among them that are the perfect, hear not the wisdom of the God. This is well known of the peace of this world that and come to the night. வசனம் 7. உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் நம்முடைய மகிமையை ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்தது. ரகசியம் தேவஞானத்தையும் பேசுகிறோம். But we don't speak and this wisdom of the in your ministries and this hidden wisdom which has God and ordinate before the world and to glory. வசனம் 8. இதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திரார்களானால் மகிமையின் கர்த்தர் அவர்களின் சிலுவையில் அதை இப்பிரபஞ்சத்தில் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தர் அவர்கள் சிலுவையிலே அறையப்பட மாட்டார்கள். Which I know you of the princes of the world can now
For இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களின் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்கள் ஆனால் மகிமையினே கர்த்தரே அவர்கள் சிலுவையிலேயே அறிய மாட்டார்கள். Which know me of the princes of the world can have for and the can have it their world and not have the cause fine. வசனம் 9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றுகிறதும் இல்லை. But as its writings eyes yet and not see are எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. But as it is the righteous eyes and heard and not and seen more ear and heard nature haven't endured but as it the righteous hear and not and see in near and hear that head and nature have entered into the path of man that and thence which has God prepared for them that love him. வசனம் 10 நமக்கே தேவன் அவைகளையே தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். But God and hidden revealed them and true use by his spirit, for the spirit searcheth all things, yet the deep things of God. வசனம் 11 மனுஷனுள் ஆவியின்றி மனுஷரின் எவன் மனுஷருக்குரியவைகளையே அறியான். அப்படி இருக்க தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளையே அறிய மாட்டார்கள். For what a man can have the things of a man save the spirit of the man which is in no man but the spirit of God. வசனம் 12 நாங்களே உலகத்தின் ஆவியை பெற்றாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளையே அறியும்படிக்கு ஸ்தோத்திரம். நாங்களே உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளையே அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையும் பெறும். Now we have the received not and the spirit of the world, but the spirit which is God, that we might and know the things that are the freely give to use. நாங்கள் உலக ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளையே அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையும் பெற்றோம். Now we have the received not and the spirit of the world, but the spirit which is of God, that we might know the things that are the freely give to use of God. வசனம் 13 அவைகளை நாங்கள் மனுஷனும் போதிக்கிற வார்த்தைகளில் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளையே பேசி ஆவிக்குரியவைகளாவது
சம்பந்தப்படுத்தினர் காண்கிறோம். Which things also we speak and not in the world, which a man as the wisdom treasureth, but and which the Holy Ghost and trigger, comparing some spiritual things and with gospel. வசனம் 14. ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளையே ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்குறி பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானால் அவைகள் அறியவும் மாட்டான். But this natural man and receive it not. But the natural man has the receive it and not the thinkings of the Spirit of God, for they are but the natural man and they receive it not the things of Spirit of God, and for this are the flesh and to him nature can. And we can now and them, and because they are the scripturally declared. வசனம் 15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். But he that is in spiritual judgeth all things, he is himself is judged of an man. வசனம் 16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க யாருடைய சிந்தையிலும் அறிந்தவன் யார்? எங்களுக்கே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருந்தும். For we herein of the maid of the Lord, that he may instruction him, but we have this maid of the Christ. My friends, finish.